பையா சன்னி யாதவ் அவர்களுடைய சக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுமே யூடியூபர்ஸா இருக்காங்க. அவங்க ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. ஏங்க, பாகிஸ்தானுக்கு டிராவல் விழாக்கு போயிட்டு வந்தது ஒரு குத்தமா? அதுக்காக ஒருத்தரை கைது பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுல நமக்கும் ஒரு சில கேள்விகள் வருது. அதாவது பாகிஸ்தானுக்கு விசா கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய குதிரை கொம்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜோதி மல்ஹோத்ரா கைது செய்யப்பட்டதும் இதன் பின்புலமாக தான். ஏன் அப்படின்னா அவங்க அடிக்கடி பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற விசாரணையின் பொழுதுதான் அவங்க இது போன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி தான் பையா சன்னி யாதவும் அடிக்கடி பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்தது தெரிய வந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த தாக்குதல் நடந்த பொழுது அவர் பாகிஸ்தான்ல தான் இருந்திருக்காரு. இதுவுமே என்ஐஏ அதிகாரிகள் மத்தியில் மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கலாம். அதனாலதான் இந்த கைது நடைபெற்றிருக்கு அப்படின்னே கூறப்படுது. நேற்று மேற்கு வங்கத்தில் வச்சு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையவில்லை, அது தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது போன்ற நடவடிக்கைகள் மனதில் வைத்தும் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து கருத்து தெரிவித்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. இப்பதான் விசாரணை எல்லாம் தொடங்கி இருக்காங்க. இதற்கடுத்து இன்னும் வேற யாராவது இந்த விவகாரத்துல தொடர்பு இருக்காங்களா, இந்த ரெண்டு பேருக்குமே இந்த பயங்கரவாத தாக்குதல்ல தொடர்பு இல்லையா அப்படிங்கிறதும் இனி வரும் காலங்கள்ல தான் தெரிய வரும்.